வரவேற்றுக் கொண்டு வழமையாக நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்வது என்னவென்றால், இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய பாரம்பரிய வழிபாட்டு நிகழ்வுகள், முறைகள், வழிபாட்டு பாரம்பரியமாக கடைப்பிடித்து வரப்படுகின்ற அனைத்து சட்டத்திட்டங்களுக்கு ஒப்பாக இந்த விழாவை நல்ல முறையில் நடத்துவதற்கு அரச உதவி எங்களுக்கு தேவை. ஆகவேதான் இதை கெசட்டட் ஃபீஸ்ட் என்று சொல்லுகின்றோம். அப்போ அரசு சார்பற்ற நிறுவனங்களில் ஊழியம் புரிகின்ற உங்களுடைய சேவை இந்த பாரம்பரியங்களை நாங்கள் கடைப்பிடித்து அதற்கு ஒப்ப இந்த மடு திருப்பதியிலே காலகாலமாக பல 100 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகின்ற இந்த திருவிழாவை ஒழுங்குபடுத்தி நல்ல முறையிலே செய்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பான விதத்திலே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக அவசியம். பெரும் அளவான மக்கள் வந்து போகின்ற இடங்களிலே நாங்கள் எல்லா விதமான நீங்கள் போட்டிருக்கிற போல ஹெல்த், சானிடேஷன், செக்யூரிட்டி, வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, ரோட் டிரான்ஸ்போர்ட், எல்லா விதத்திலும் நாங்கள் இதிலே உங்களுடைய உதவியை கேட்டு நிற்கிறோம். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மடு திருத்தலத்தின் பாரம்பரியங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் நினைச்சது போல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த முடியாது. ஆகவே சில சட்டத்திட்டங்கள் இந்த மடு திருத்தலத்திற்கே உரிய ஒரு சில சட்டத்திட்டங்களாக இருக்கின்றது. ஆகவே அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். அந்த பாரம்பரியத்திற்கு ஏற்ப நாங்கள் இந்த ஒழுங்குமுறைகளை செய்வதன் மூலமாக எங்களுடைய வழிபாட்டை நாங்கள் திறம்பட செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், சானிடேஷன், செக்யூரிட்டி. நாங்கள் இந்த இடத்தை நல்ல முறையிலே பராமரிப்பதற்கு எங்களுக்கு பல விதத்திலே சில கடைகள் இங்கு வர முடியாது. ஐஸ்கிரீம் கடை கொடுக்குது. இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற சண்டை இல்லை அல்ல. இதில் ஐஸ்கிரீம் இத்தஞ்சு கணக்கு சானிடேஷன் பிரச்சனை வரும். அது காலமாக நாங்கள் வைத்திருப்பது. இந்த ஊதுகுழல் அந்த என்னன்னு சொல்றது, அந்த கடையை ஃபேன்சி குட்ஸ் இங்கே இல்லை. அதை எடுத்தா இதெல்லாம் ஊதிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா எங்களுக்கு வழிபாடு செய்ய முடியாது. அதே போல சில விடயங்களிலே நாங்கள் காலகாலமாக கடைபிடித்து வருகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அது எங்களுடைய எல்லை என்று சொன்னால் எல்லைக்கு அருகாமையில் இருப்பதில்லை. ஸ்பெஷலி மடு ரோட். இந்த மடு ரோட் வந்து கிளீனாக இருக்கணும். அதில் கடைகள் எல்லாம் இருப்பது மிக மிக மோசமான விடயம். அந்த கடைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக்சிடென்ட் நடக்கலாம். எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் இங்கு செல்லுபடி ஆகாது. ஆகையினால certain things, there are traditional rules and regulations are imposed in this Madhu shrine. So you all have to help us to obtain those things in a very well arranged, managed manner. So அப்படியான ஒரு இருக்குத்தான் உங்களுடைய உதவி மிக தேவையாக இருக்கின்றது. ஒரு 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 ரைவல்ரி இது இருக்கக்கூடாது. ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையோ அல்லது ஆர்கியூமெண்ட் இதுக்குள்ள வர்ற இதுவோ மடு ஷ்ரைனில் இருக்கக்கூடாது. There is very clear cut things are there. So security forces are there. They will do their duties according to their regulations, and all the government officers are there. You have to help us.
as much as possible, you should be with us. Not to fight, not to argue, not to get any other kinds of opportunities to have some kind of ill feelings, which is not allowed. Because we know it is under us. So certain things in the 9 days, எங்களுக்கு இந்த இங்கு வருகின்ற பக்தர்களை ஒன்று சேர்த்து இறுதியிலே 15ஆம் தேதி நல்ல ஒரு பக்தியான திருவிழாவை நிறைவேற்றி அந்த மக்கள் உள்ளத்திலிருந்து எழுகின்ற வேண்டுதல்களை அவர்கள் மனச்சாந்தியோடு சமர்ப்பித்து ஆசீர்வாதம் பெற்று செல்லக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் செலிப்ரேட்டிங் த ஃபீஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய முன்னெடுப்புகள் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அது அல்ல, எல்லாம் முந்தின காலத்தில் மடுரோடு கூட எங்கட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது. மடுரோட், வண்டி விரிச்சான், தம்பெண்ணை எல்லாம் மடுவிட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது. மடு தான் இவர்களையும் உணர்ந்து குடியேற்றி ஆக்கள் வச்சது இந்த மடுவுக்கு சப்போர்ட்டுக்காக. பட் நான் இந்த காலங்கள் எல்லாம் மாறிட்டுது, பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் எங்களுடைய ஏரியாவையே துப்புரவாக வைத்திருப்பதற்கு எங்களுக்கு அந்த உதவி வேணும். போதைப் பொருட்கள், சாராயம், இறைச்சி இவைகள் இங்கே கொண்டு வரக்கூடாது. அவர்கள் விற்று சம்பாதித்திருவார்கள் என்ற எண்ணம் அல்ல, கூடுதலாக இங்கு தொற்று நோய்கள் வராமல் இருப்பதற்கும் நோய்களை தடுப்பதற்கும். In this regard, because they can't bring meat inside, liquor inside, all kinds of prohibited items inside, all kinds of good, the fancy goods, no. So this recently, you know, this Pandivarichan side, this side, you have these illegal arrests. So the people, those who come here, they are also trying to go there and get things and all that. So we have to be very careful. You can check and with the people inside. அந்த மாதிரியாக நாங்கள் நடக்கின்ற பொழுது இது மடு எல்லைக்கு அங்கால, இங்கே தஞ்சனாமிரதம் அடுத்து அந்த குளத்துக்கு அங்கால எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. You have to go up to the Kirisutan and have to check them, not to allow them to come with these things inside the Madu shrine. அதே போல் இங்கே இது இங்கே இது என்ன மடு ரோட்டையும் நீங்கள் அதை கிளியர் பண்ணி துப்புரவாக்கி அது மடு இதுக்கு உரிய ஒரு ரோட்டாக அதில் வரைக்கில் மடுவுக்கு மடு திருப்பதிக்கு வர உணர்வு இருக்க வேண்டும். அதில் சந்தைக்கு வர உணர்வும் இருக்கக்கூடாது. So try to convince the people, because that is what we are approaching you to help us. Otherwise there are so many other ways to do it, but that is not correct. But we are approaching you, all Pradesh Sabhas, all the MOH office and RTA and police and all those people, because we have to maintain this one. We would have done it long ago, but we didn't do it. But there are so many shops are there. It is very dangerous. You can't drive your vehicle there. The children are there. It is against the law. Children are selling the things and they are coming to the road. And these parents are making use of their children. And when we go there, we have no right to do anything. But you have all the rights. உங்களுக்கு தான் சட்ட இதை அமலாக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றன. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ப்ளீஸ். இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
நாளுக்கு நாள் மாறி வருகின்ற விடயங்களோட மடுவை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. நிறைய பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் தந்திருக்கிறாங்க, மடுவில் இந்த மடுவுண்ட அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ண சொல்லி, மடுவுண்ட அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ண சொல்லி. சில வேளைகளில் பலவிதமான குறைபாடுகள் எப்பொழுது இருக்கலாம். வீடுகளை பொறுத்த மட்டிலே அந்த தரிப்பிடங்கள், அது அந்த விஷயங்கள், பஸ் போக்குவரத்து, இவைகளை நாங்கள் காலத்துக்கு ஏற்ற முறையிலே அதை நிர்வகித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். அதை அடுத்து இருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சிறப்பாக நேற்றைய தினத்தில் எனக்கு பரிமாணத்திலிருந்து வந்த கம்ப்ளைண்ட், இந்தியால ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள ஐஸ்கிரீம் கடை வழியில் வேற எங்களுடைய இதில் எல்லையில் ஐஸ்கிரீம் கடை போட்டிருந்தா ஒரு பிரயோசனமும் இல்லை, அவர்களை உள்ளேயே விடலாம். அப்போ மெயினாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையும் அரசு சார்பான உதவிகள், அரசாங்கம் இதற்கு தான் முழு உதவியையும் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஸோ நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த விடயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில விடயங்கள், முதல் காரியங்கள், நாங்கள் கச்சேரியிலே மீட்டிங் வைக்கின்ற பொழுது எடுக்கப்படுகின்ற காரியங்கள் மிகவும் கண்ணியமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். சில விடயங்கள் I should appreciate the police because the way they are having this one along the road. So SSP, I appreciate your decision that you have taken not to park the vehicle there, and it is very difficult to convince the people nowadays. It is by action only we can convince the people. But while I was coming, I saw that one. I think that is your idea. So very good. So like that, we have to improve certain things in the years to come. So இதில் நீங்கள் மனதில் வச்சு செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு